சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, மோகன்லால் மற்றும் ஷாருக் கான், பாலையா போன்ற மிக முக்கியமான நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. கூடவே இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக ஜெயிலர் 1 படத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிறதா சொல்லப்படுகிறது. மேலும் இந்த படத்தில் மிதுன் சக்கரவர்த்தி தான் வில்லனாக நடிக்கிறார். விநாயகனும் இந்த படத்தில் சின்ன சின்ன சீன்ஸில் வருவார் என தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யாவும் இந்த படத்தில் இருக்காராம். மேலும் ஸ்பெஷல் அப்பீரியன்ஸாக விஜய் சேதுபதியும் இந்த படத்தில் இருக்காராம். ஃபகத் ஃபாசிலும் இருக்காராம். லிஸ்ட்டு ரொம்ப நீண்டு கொண்டே போகுது. அந்தளவுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கேமியோஸை இந்த படத்தில் வச்சுருக்காரு நெல்சன். தொடர்ந்து இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்காக ரசிகர்கள் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தலைவருமே அடுத்ததாக தலைவர் 173 படத்தில் சிபி சக்கரவர்த்தியோட சேர்ந்து பண்ண போகிறாரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நெல்சனோட இயக்கத்திலே ரஜினி மற்றும் கமல் இணைய போகிற ப்ராஜெக்ட் உருவாக போகுது. அதற்கான ப்ரோமோ ஷூட் அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகிடும் என சொல்லப்படுது. அதற்கு முன்னாடி ஜெயிலர் 2 படத்திலிருந்து ட்ரெய்லர் பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் 1, இந்த ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. ரஜினிகாந்த் மற்றும் நெல்சன் இருவரையும் வெற்றி பாதைக்கு திருப்பிய படம்னா அது ஜெயிலர் படம். அந்த படத்தை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் சாதனை செய்யும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு சாதனையை படைக்கும் என நம்பப்படுது. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லரை நம்ம தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக ஏப்ரல் 14 இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது என தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு. அதற்கான வேலைகளும் தற்போது மும்முரமாக இறங்கியிருக்காரான் நெல்சன். மேலும் அதற்கு முன்னாடியே February 14 இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்காராம். தொடர்ந்து இந்த படத்துடைய அப்டேட்ஸ் இனி வரும் காலங்களில் இருக்கும். ஆகஸ்ட் 14 இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. ஏன்னா ஆகஸ்ட் 14 பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பண்ண போகிறாங்க. மேலும் ஜெயிலர் 1 படமும் ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆச்சு. அதனால் பிளாக் பஸ்டர் இந்த சென்டிமெண்ட்டு தான் ரஜினி ஃபாலோ பண்ணுறாராம். தொடர்ந்து இந்த படத்துடைய அப்டேட்ஸை இன்னுமே விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த படத்தை ஓவர் ஹைப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா பார்ட் 2 படங்கள் என்றாலே ஃப்ளாப் தான் அப்படின்ற ஒரு சின்ன இமேஜின் இருக்குது. அதனால் ரஜினிகாந்தும் நெல்சனும் ரொம்பவே பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு இந்த படத்துடைய ஒரு ப்ரமோஷன்ஸையும் அடுத்தடுத்த நகர்வையும் மூவ் பண்ணிட்டு வராங்க. தொடர்ந்து இனி வரும் காலங்களில் இந்த படத்தோட அப்டேட்ஸ் இருக்கும். நீங்கள் ட்ரெய்லருக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.